பென்னி ஸ்டாக்ஸ் சில்லறை பங்குகள் ஒரு சில பேர் இந்த டேர்ம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பென்னி ஸ்டாக்ஸ் அப்படின்னா என்ன, 2024 கண்ணா பின்னான்னு சொல்லி பெர்ஃபார்ம் பண்ண ஒரு சில பென்னி ஸ்டாக்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நடுவில் இதில் இருக்கக்கூடிய ஆபத்துகள் வாய்ப்புகள் எல்லாத்தையுமே கூட நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியில் ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது இந்த பென்னி ஸ்டாக்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊரில் இப்போ நம்ம ₹1 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த ₹1 கம்மியாக வந்தால் பைசான்னு சொல்லி சொல்கிறால, அந்த மாதிரி அங்கே அந்த பென்னி அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப விலை கம்மியான ஸ்டாக்ஸ் இருக்கும்ல, ரொம்ப தரமட்டத்துக்கு சீப்பாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ், அதை எல்லாத்தையுமே காமனாக இப்போ பென்னி ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்போவுமே இந்த மாதிரியான பென்னி ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப விலை குறைஞ்ச தரமட்டத்தில் விலை இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்டாக்ஸ் எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாக இப்படிப்பட்ட அந்த பென்னி ஸ்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல கம்பெனியை சார்ந்த ஸ்டாக்ஸாக இருக்காது, அல்லது சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாமல் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட கம்பெனியை சார்ந்த ஸ்டாக்ஸாக இருக்கும். ஆனால் ஒரு சில நேரத்தில் இப்படிப்பட்ட ஸ்டாக்ஸ் கண்ணா பின்னான்னு சொல்லி பெர்ஃபார்ம் பண்ணிடும். அப்படிப்பட்ட ஒரு சில ஸ்டாக்ஸ் இந்த வீடியோவில் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். இதில் என்ன அப்படின்னா, அந்த கொடுக்குற தெய்வம் கூரை பிச்சுக்கிட்டு கொடுக்குன்னு சொல்லி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக கம்மியான ப்ரைஸ்லேருந்து பயங்கரமாக வளர்ச்சி அடைஞ்சிடும். இப்போ நம்ம இதில் பார்க்குறது நீங்கள் போய் இதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வரல. ஒரு இன்வெஸ்டராக என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இதில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் இதில் சொல்கிறேன். ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம இந்த ஸ்டாக்ஸ் பார்க்கும்போதே அப்பப்போ இடையில இதில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன, இதில் இருக்கக்கூடிய ஆபத்துகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். முதலாவது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஹிந்துஸ்தான் அப்ளையன்சஸ் அப்படிங்கிற ஒரு ஷேர். இது போன வருஷத்தில் 1003% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இது ஒரு மும்பை பேஸ்டு கம்பெனி. இதில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2000 crore அதனுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். மேனுஃபேக்சரிங், இம்போர்ட்டு, எக்ஸ்போர்ட்டு, டெக்ஸ்டைல் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ். இதில் போன வருஷம் 2024 நீங்கள் பார்த்தீங்கன்னா 13 லட்சம் நெட் ப்ராஃபிட் காட்டியிருக்காங்க. அதாவது அந்த மொத்த கம்பெனியினுடைய லாபமே பார்த்திங்கன்னா 13 லட்சம் தான். 2023 ஏப்ரலில் ₹2 இருந்த ஷேரு 2024 நவம்பர் வாக்கில் ₹394 உயர்ந்திருக்கு. அதுக்கப்புறம் பின்னால் ஒரு ₹160 ரேஞ்சில் அப்படியே ஒரு கன்சாலிடேட் ஆகி அப்படியே நிற்குது. இந்த ஹிந்துஸ்தான் அப்ளையன்ஸ் லிமிடெட் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இதில் பாருங்கள், 2023 ஒவ்வொரு பாரும் ஒவ்வொரு மாதம் 2023 ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் அதனுடைய ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள், ரைட் சைடில் பாருங்கள், கடைசியில் அங்கே எவ்வளோ என்ன ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி காட்டும். ரொம்ப சின்னதாக இருக்குது, கூர்ந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அதில் கிட்டத்தட்ட ஒரு என்ன பாருங்கள் ₹2 அந்த ரேஞ்சில் தான் இருந்திருக்கு. அதுவே இங்கே நம்ம பார்க்கும்போது 2024 நவம்பர் அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா அந்த மாதத்தில் ₹402 போயிருக்கு. அப்போது ஒருத்தர் 2023 இந்த டைமில் ஏப்ரலில் ஒரு ஷேர் ₹2 ₹2.25 அந்த ரேஞ்சில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வாங்கியிருந்தாருன்னா அவருக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கும்போது, அந்த ஒரு ஷேர் நவம்பர் 24 வந்திருக்கும்போது அதிகபட்சமாக அந்த மாதத்தில் அது ₹403 வரைக்கும் அது ட்ரேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா குறைஞ்சி இப்போது கரண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த மந்த்தில் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ₹140 அந்த ரேஞ்சில் ₹117 இப்போதைக்கு அதிகபட்சம் குறைஞ்சி கீழே வந்திருக்குது, 117க்கு வந்திருக்கு. அப்போது ஒருத்தர் ஒரு ஷேர் அந்த ₹1.55 அவர் வாங்கியிருந்தார்னா அவருக்கு இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அதனுடைய ப்ரைஸ் ₹403 கூடியிருக்கும். இப்போ அதுக்கப்புறம் குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் திரும்பவும் குறைஞ்சி இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் அதிகபட்சம் ₹116 அவ்வளோவுக்கு குறைஞ்சிருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ இமீடியட்டாக அவங்களுடைய மனசில் என்ன தோணும் அப்படின்னா, இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடலாமே, இந்த மாதிரி தேடி பார்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். நான் இதை சொல்கிறது நீங்கள் இதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரல. நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக தான் நான் இதில் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்கும்போது, சார் எந்த எஸ்ஐபியில் பண்ணுறது, எந்த ஸ்டாக் வாங்குறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில பேர் நேரடியான கேள்விகளை கேட்குறீங்க. அதுக்கு செபி ரூல்ஸ் படி நான் நேரடியாக இதை வாங்குங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லக்கூடாது. ஸோ அந்த மாதிரி உங்களை கைட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஃபைனான்ஸ் விஷயங்களில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு டீம் கூட நான் கொலாபரேட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் என்னை இப்போ காண்டாக்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் JASVIN.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான அந்த காண்டாக்ட் ஃபார்ம் மூலமாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம்.
அது வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. அது ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா நான் லிங்க் கொடுப்பேன். நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அது மூலமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அந்த வெப்சைட்டில் நீங்கள் எப்போ வேணாலும் போய் அப்பாயின்மெண்ட் ஷெட்யூல் பண்ணிக்கலாம். நான் உங்களை காண்டாக்ட் பண்ணிடுவேன். அப்படி இல்லைனா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அது மூலமாக காண்டாக்ட் பண்ணலாம். ஆனால் வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா மண்டே டு ஃப்ரைடே 11:30 to 3:30, அப்படி இல்லைனா ஈவினிங்கில் ஒரு 4:30 to 8 இந்த டைமுக்குள்ளே என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த நேரத்தில் தான் என்னால் வந்து உங்களுக்கு ரீப்ளை பண்ண முடியும். ஸோ இது மூலமாக வந்து நான் இந்த விஷயத்தில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா என்னுடைய சரியான ஒரு எக்ஸ்பர்ட் டீம் மூலமாக நான் வந்து உங்களை கைட் பண்ணுவேன். அடுத்தது நம்ம பார்க்குறது சீனிக் எக்ஸ்போர்ட்ஸ் இந்தியா அப்படிங்கிற கம்பெனி. இதுவும் பார்த்திங்க அப்படின்னா துணி ரிலேட்டடாக தான், துணி தைக்கிறது, சாயம் போடுறது, பிரிண்டிங், ஃபிஷ்ஷிங் ரிலேட்டடானது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியினுடைய ஷேர் போன வருஷத்தில் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு இருந்தது. இந்த வருஷத்தில் வந்து கண்ணாபண்ணான்னு சொல்லி எகிரி இருக்குது. கிட்டத்தட்ட 1098% வந்து இதனுடைய ஷேரினுடைய வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்குது. இப்போ இந்த சார்ட்டில் நம்ம பார்க்கும்போது 2023 ஏப்ரல் அந்த டைமில் கூட வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ₹6.45 இருந்திருக்குது ஒரு ஷேர். அதுக்கப்புறம் திரும்ப 2024 வரும்போது அதோட குறைஞ்சி கூடி அப்படி வந்திருக்குது. நம்ம 2024 பக்கம் நம்ம வந்தீங்க அப்படின்னா 2024 ஜனவரி 2024 வந்து நம்ம பார்க்கும்போது அதிகபட்சம் ₹131, ஓகேவா, ₹100 அந்த ரேஞ்சுக்குள்ளே ₹131 போயிட்டு இருந்தது. அதிகபட்சம் நம்ம எந்த மாதம் இது வந்து செப்டம்பர் 24 அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ₹1193 அது வந்து கூடியிருக்குது. இப்போது இந்த மாதம் நமக்கு ஜனவரி 25 ₹765.40 இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த பென்னி ஸ்டாக்ஸில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது வந்து ரொம்ப சீப்பான ஸ்டாக்ஸ். ஸோ அதுதான் ரொம்ப கம்மியான ஒரு விலையில் வந்து நம்மளால் வந்து இந்த ஸ்டாக்ஸை வாங்க முடியும். ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப கம்மியான விலையில் ஸ்டாக் வாங்கிட்டு ஒருவேளை வந்து இந்த ஸ்டாக்குடைய விலை வந்து பல மடங்கு அதிகமாகும்போது நமக்கு வந்து ரொம்ப சிம்பிளாகவே நம்மளுடைய பணத்தை வந்து பெருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இது அமையும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாமே எப்போவுமே பெரும்பாலும் ஒரு நல்ல கம்பெனி கூட கனெக்டடாக இருக்காது. அதனால் அந்த கம்பெனி வந்து எப்படி பெர்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஒரு சில நேரங்களில் நீங்கள் வந்து அப்பா இதில் வந்து நம்ம நிறைய காசு போட்டு இதில் வச்சுக்குவோம், நமக்கு வந்து பல மடங்கு இது பெருகிறோம் அப்படிங்கிற ஒரு பேராசையில் நீங்கள் வந்து இதில் வந்து காசு போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து அட்ரஸ் இல்லாமலே போயிடும். அடுத்தது நம்ம பார்க்குறது ஃப்ளோரா டெக்ஸ்டைல்ஸ் லிமிடெட் அப்படிங்கிறது. இது போன வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட டைமில் 1430% அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. அத்தனை மடங்கு ரிட்டர்ன் ஆகிருக்குது. இதான இதில் விஷயம் என்ன அப்படின்னா இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா துணி ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க. இந்த நேமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க இந்த கம்பெனி ஃப்ளோரா டெக்ஸ்டைல்ஸ் லிமிடெட் அப்படிங்கிறதுலேருந்து அனிரிட் வெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. இதோடைய எம்டி, சிஎஃப்ஓ, செக்ரட்டரி எல்லாருமே வந்து ரிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஆஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி கோயம்புத்தூரில் இருந்திருக்குது. இப்போ கோயம்புத்தூர்லேருந்து மும்பைக்கு மாற்றிருக்கிறாங்க. இப்போதைக்கு இந்த கம்பெனிக்கு எந்த ஒரு அசெட் எதுவுமே இல்லாமல் இருந்திருக்குது. இப்போ பழைய நேமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நேமில் வந்து உங்களால் அதே பார்க்க முடியல. கம்ப்ளீட்டாக எல்லாமே ஸ்டாக்கோட நேம் எல்லாமே மாற்றிருக்கிறாங்க. பழைய நேமில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டாக் நேமே இல்லை, புது நேமில் தான் ஸ்டாக் நேம் வச்சுருக்கிறாங்க. அனிரிட் வெஞ்சர்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற பேரில் தான் ஸ்டாக் வந்து இப்போ லிஸ்ட்டாக இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்திங் என்னமோ ஒரு கோல்மால் வேலை நடந்திருக்குது. என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியலை. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு சில நேரங்களில் ஏதாவது ஒரு சில கோல்மால் வேலைகள் கூட பண்ணுவாங்க. என்னமோ பண்ணி ஏதோ பண்ணியிருக்கிறாங்க. என்ன பண்ணியிருக்கிறாங்க, கம்பெனியில் என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் ஸ்டாக் விலை வந்து அந்த மாதிரி குறைய இருந்தது, கூட வந்திருக்குது, வேறு பேர் மாற்றி லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணாலும் யாரோ ஒருத்தர் இதில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து இதில் கூடும்போது இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அதிகமான ப்ரைஸ் அந்த ஸ்டாக் இருக்கிற நேரத்தில் அவங்க அதை விற்றுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த லாபம் கிடச்சிருக்க தான் செய்யும். இந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னா என்னுடைய சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டினியூ பண்ணலாம். அடுத்தது நம்ம பார்க்குறது ஏஸ் இன்ஜிடெக் அப்படிங்கிறது. இது பாருங்கள் 1716 மடங்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4-3 மடங்கு ஷேர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுமக்கள் கையில் தான் இருக்குது. அதில் விஷயம் என்ன அப்படின்னா
ஜூன் மாதம் 2024 ஆகஸ்ட் 2024 வரைக்கும் பெரிய அளவில் எந்த ஒரு ட்ரேடுமே நடக்கலை. ஆனால் 2024 14 இருந்த அந்த ஷேரினுடைய ப்ரைஸு ஒரு குறிப்பிட்ட டைமில் 284 கூடியிருக்கு. இவ்வளோத்துக்கும் இவங்க 2024 போன வருஷத்தில் 16 லட்சம் ரூபாய் லாஸ் தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. சார்ட்டில் நம்ம பார்க்கும்போது 2023 இல்லையா, அக்டோபர் நவம்பர் அந்த டைமில் கூட கடைசி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 58 ரேஞ்சில் இருந்திருக்குது. 2023 கடைசி நான் சொல்கிறது. 2024 ஜனவரியில் தொடக்கத்தில் கொஞ்சம் ஒரு மூமெண்ட்டை நம்மளால் பார்க்க முடியுது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அதிகபட்சம் வந்து உங்களுக்கு ஒரு 90 ரூபாய் அந்த மாதிரி போயிருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா ஈவன் நமக்கு ஆகஸ்ட் மாதம் 2024 வரும்போது கூட நமக்கு 34 ரூபாயில் இருந்திருக்குது இதனுடைய ஷேரினுடைய ப்ரைஸு. அதுக்கப்புறம் பாருங்கள் சர்ன்னு மேலே ஏறி இருக்கு பாருங்கள். இப்போது டிசம்பர் 24 வரும்போது அதிகபட்சம் வந்து 302 ரூபாய்க்கு போயிருக்குது அதிகபட்சம். அதுக்கப்புறம் குறைஞ்சிருக்குனுங்களேன். ஏன் இப்படி ஏறி இருக்குது, எதனால் இப்படி ஏறிச்சு கடவுளுக்கு தான் தெரியும். ஆனால் அது ஒருத்தர் இந்த இடத்துல ஷேரை வாங்கியிருக்கிறாரு, இந்த இடத்துல விற்றுருக்காரு அப்படின்னா அவருக்கு என்ன மாதிரியான ஒரு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா 2 ஆட்டிடியூடு வந்து கூடவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து ஃபியர், இன்னொன்று வந்து கிரீடு. அதாவது பயமும் கூடாது, அதே நேரத்தில் பேராசையும் கூடாது. பயம் இருக்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏதாவது நெகட்டிவான விஷயங்களே பேசிக்கிட்டு அதையே கேள்விப்பட்டுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணாமல் அப்படியே ஒன்றுமே பண்ணாமல் உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்க தான் செய்யணும். அப்படிங்கும்போது நம்ம அந்த பயத்தை தாண்டி வந்தால் தான் அந்த கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்க முடியும். ஆனால் அதே நேரத்தில் சும்மா பேராசைப்பட்டு நிறைய காசை கொண்டு வந்து இதில் வந்து அள்ளி கொண்டு போட்டு நிறைய வந்துடும் அப்படின்னு சொல்லி கண்மூடித்தனமாக வந்து பண்ணாங்கன்னா அதுவும் வந்து மிகப்பெரிய ஆபத்தில் முடிஞ்சிடும். அடுத்தது நம்ம பார்க்குறது ஆர்ஆர்பி செமிகண்டக்டர் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்குது, 1719%, அத்தனை மடங்கு ரிட்டர்ன் ஆகிருக்குது. இதோடைய ஒர்த்து பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ் நெட்வொர்த்தில் தான் இருக்குது. 8 கோடி ரூபா வந்து அவங்களுக்கு கடன் வேறு இருக்குது. இந்த ஷேரில் 99% ஷேர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பப்ளிக்கோடைய கையில் இருக்குது. 2024 38 லட்ச ரூபா ரெவன்யூ காட்டியிருக்கிறாங்க, 2 லட்ச ரூபா நஷ்டம் தான் காட்டியிருக்கிறாங்க. இல்லை பாருங்கள், நமக்கு கம்பெனி லிஸ்ட் ஆனதே வந்து ஜூலை 24 தான் அது வந்து லிஸ்ட் ஆகிருக்குது. அது லிஸ்ட் ஆகும்போது அதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 21 ரூபா 22 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. எப்போ லிஸ்ட் ஆகிருக்குது, ஜூலை 2024. ஆனால் நம்ம வந்து கடைசிக்கு வரும்போது டிசம்பர் 2024 வரும்போது அதனுடைய ப்ரைஸ் வந்து 181 ரூபாயாக கூடியிருக்குது. அதுக்கப்புறமும் இந்த மாதமும் அதனுடைய வளர்ச்சி அப்படியே மேலே தான் போயிட்டுருக்குது. நம்ம ஜனவரி 2025 நம்ம பார்க்கும்போது இப்போ அதிகபட்சம் அது 259 ரூபாயா தற்சமயம் வந்து கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்குது. ஸோ அதனால் இப்படிப்பட்ட இந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம பார்க்கும்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது? ஒரு நல்ல இன்வெஸ்டராக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா படிங்க. எஸ், ஸ்டடி பண்ணுங்கள். இப்போ ஒவ்வொரு கம்பெனியில் நீங்கள் போய் பார்க்குறீங்க, ஒரு சில வெப்சைட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த மாதிரியான கம்மியான ப்ரைஸுக்கு என்னென்ன ஷேர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் லிஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதில் என்னென்ன கம்பெனிஸ் அது இருக்குது, அதனுடைய பேக்ரவுண்ட் என்ன, எதனால் வந்து விலை குறைஞ்சிருக்குது, அந்த பல விஷயங்களை வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள், படிங்க. அந்த கம்பெனியுடைய எல்லா டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கோங்க. அது தெரிஞ்சுக்கும்போது ஓகே, ஒருவேளை இந்த கம்பெனி ஃப்யூச்சரில் நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள். உங்களுடைய ஸ்டடியினுடைய அடிப்படையில், ரிசர்ச்சினுடைய அடிப்படையில் ஒருவேளை ஃப்யூச்சரில் இந்த கம்பெனி நல்லா வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதில் கொஞ்சமாக ஒரு லிமிட்டடான ஒரு பணத்தை மட்டும் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நிறைய பணத்தை கொண்டு போட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை வந்து இழக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக்கிறாதீங்க. ஸோ இந்த மாதிரி தான் பெனி ஸ்டாக்கில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். அடுத்ததாக நம்ம பார்க்குறது ஸ்ரீ ஜெயலக்ஷ்மி ஆட்டோஸ்பின் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இது பாருங்கள், போன வருஷத்தில் 2093 மடங்கு அதிகமான அளவு வந்து அதனுடைய ஸ்டாக்கோடைய ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போது இதில் பாருங்கள், இதில் நம்ம இந்த ஷேருடைய ப்ரைஸு இந்த வருஷம் போன வருஷம் 2024 தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா 3 ரூபா 65 பைசா அந்த ரேஞ்சில் இருக்குது. அதுவே நம்ம டிசம்பருக்கு நம்ம வரும்போது டிசம்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2024 85 ரூபாயாக கூடியிருக்குது. இப்போது தற்சமயம் அதை விட குறைஞ்சி 75 ரூபா
அந்த ரேஞ்சில் தான் இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஆனால் 3 ரூபா அந்த ரேஞ்சிலிருந்து எந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கு பாருங்கள். அதிகபட்சம் உங்களுக்கு 99 ரூபா, 97, 98 ரூபா அந்த ரேஞ்ச் வரைக்கும் கூட்டியிருக்கு. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ஜக்சோன்பால் ஃபைனான்ஸ் அண்ட் லீசிங் லிமிடெட் அப்படிங்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா போன வருஷத்தில் 2324%, 2324 மடங்கு அதிகமாக வந்து அந்த ஷேர் வந்து அதனுடைய ப்ரைஸ் வந்து கூடியிருக்குது. கேபிட்டல் மார்க்கெட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய இந்த கம்பெனி அவங்களோட நேம் வந்து KRA ஃபைனான்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. இந்த கம்பெனியினுடைய இப்போ சேர்மனாக இருக்கக்கூடிய மேனேஜிங் டைரக்டராக இருக்கக்கூடியவர், அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 56% ஷேரை வந்து அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, 12 ரூபா 50 பைசா அந்த நேரத்தில் வந்து அவர் வாங்கியிருக்கிறாரு. ஸோ 56% அப்படிங்கும்போது ஒரு கம்பெனியினுடைய ஷேர் 50%க்கும் அதிகமாக யாருக்கிட்ட இருக்குதோ அவங்க தான் அந்த கம்பெனியினுடைய முக்கியமான ஒரு ஓனர் அப்படிங்கிற நிலையில் அந்த கம்ப்ளீட் மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கண்ணா பின்னான்னு சொல்லி ஷேர் ஏறி இருக்குது. 2024 ஜனவரியில் நம்ம பார்க்கும்போது 5 ரூபா 6 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்திருக்குது. இன்ஃபேக்ட் நம்ம மே ஜூனுக்கு வரும்போது கூட 8 ரூபா 10 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் டக்குன்னு ஷேருடைய விலை ஏறி நமக்கு டிசம்பர் 2024 வரும்போது அதிகபட்சமாக உங்களுக்கு 130 ரூபா வரைக்கும் வந்து அதனுடைய ப்ரைஸ் வந்து போயிருக்குது. தற்சமயம் அதனுடைய இப்போது இருக்கிற ப்ரைஸ் வந்து 66 ரூபா 50 பைசா அந்த ரேஞ்சுக்கு இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஆனாலும் போன மாதத்தில் நம்ம பார்க்கும்போது 131 ரூபா வரைக்கும் அதனுடைய வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட்டில் கேளுங்க, அதுக்கு பதில் சொல்கிறேன். இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அது மூலமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ.